24 நியூஸ் செய்திகள் வாசிப்பது கீதா. பொன்னேரி அருகே அனல் மின் நிலைய கட்டுமான பணியில் விபத்து ஏற்பட்ட இடத்தில் மின்துறை அமைச்சர் நேரில் ஆய்வு. முதலமைச்சர் நிவாரணம் அறிவித்துள்ள நிலையில் எம்ப்ளாய்மெண்ட் செய்த விமானத்தில் சடலங்களை அனுப்ப நடவடிக்கை என அமைச்சர் தகவல். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே வயலூரில் எண்ணூர் சிறப்பு பொருளாதார மண்டல மிக உயர் அனல் மின் நிலைய திட்டத்தின் கீழ் தலா 660 மெகாவாட் மின் உற்பத்தி திறனுள்ள 2 அலகுகள் மூலம் 1320 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட அனல் மின் நிலைய கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. நிலக்கரி கையாளும் கிடங்கு பிரிவில் 150 அடி உயரத்தில் பிரம்மாண்டமான ராட்சத வளைவு அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த போது எதிர்பாராத விதமாக இரும்புகள் சரிந்து தொழிலாளர்கள் கீழே விழுந்து 9 வடமாநில தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். ஒருவர் பலத்த காயங்களுடன் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். விபத்தில் பலியான தொழிலாளர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 10 லட்சம் ரூபாய், பிரதமர் மோடி 2 லட்சம் ரூபாயும் நிவாரணம் அறிவித்துள்ளனர். விபத்து குறித்து காட்டூர் காவல்துறையினர் ஒப்பந்ததாரர்கள் ரித்தீஷ் குப்தா, அனுப், சுமித், மணிகண்டன் ஆகிய 4 பேர் மீது 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விபத்து நடைபெற்ற இடத்தில் தடய அறிவியல் துறை வல்லுநர்கள் குழுவினர் விபத்து தொடர்பாக ஆய்வு செய்து வருகின்றனர். 3 உதவி இயக்குநர்கள் தலைமையிலான தடய அறிவியல் வல்லுநர்களின் குழுவினர் விபத்திற்கான தடயங்களை அறிவியல் பூர்வமாக ஆய்வு செய்து வருகின்றனர். விபத்து நடைபெற்ற இடத்தில் மின்துறை அமைச்சர் சிவசங்கர், மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன், பொன்னேரி எம்எல்ஏ துரை சந்திரசேகர், மாவட்ட ஆட்சியர் பிரதாப் ஆகியோருடன் ஆய்வு மேற்கொண்டார். விபத்திற்கான காரணம் குறித்தும் பணியாற்றிய தொழிலாளர்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து அதிகாரியிடம் கேட்டறிந்தார். தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய அமைச்சர் சிவசங்கர், எதிர்பாராத விபத்தில் 9 தொழிலாளர்கள் உயிரிழந்ததாகவும் உயிரிழந்த தொழிலாளர்கள் குடும்பத்திற்கு முதலமைச்சர் நிவாரண உதவி அறிவித்துள்ளதாகவும் இறந்தவர்களின் உடல்கள் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு சொந்த ஊருக்கு கொண்டு செல்லும் வரை பாதுகாக்கும் வரையில் எம்ப்ளாய்மெண்ட் செய்து விமானத்தில் சடலங்களை கொண்டு சென்று உறவினர்களிடம் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் அனல் மின் நிலையத்தில் ஏற்பட்டுள்ள விபத்து குறித்து பல்வேறு தொழில்நுட்ப வல்லுநர்கள் வரவழைக்கப்பட்டு விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார்.